இந்தியாவின் ஆரம்ப நாகரிகத்தை இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன்னு சொல்லுவாங்க. அப்போது நகர திட்டம், வர்த்தகம், கைவினை போன்றவற்றில் இந்தியா முன்னேற்றமடைந்து காணப்பட்டது. அதுக்கப்புறம் மௌரியர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. இந்தியாவுடைய பெரும் பகுதியை அசோகர் ஆட்சி செய்கிறாரு. அசோகர் போரை நிறுத்தி பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார். நாடு முழுவதும் தர்ம சிந்தனைகளை போதனை செய்கிறார். அதுக்கப்புறம் குப்தர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. இது இந்தியாவுடைய பொற்காலம்னே அழைக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் தான் இந்தியா கலை, அறிவியல், கணிதம் ஆகியவற்றில் முன்னேற்றம் கண்டது. அதையொட்டி முகலாய அரசர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவர்கள் கட்டிடக்கலைக்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு இந்தியா முழுவதுமாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கைவசம் போகுது. ஆங்கிலேயர்கள் நாடு முழுவதும் ஆட்சி செய்கிறார்கள். மகாத்மா காந்தி தலைமையில் பல போராட்டங்கள் வெடிக்குது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுது. அன்று முதல் இன்று வரை இந்தியா ஜனநாயக நாடாக உள்ளது. இது போன்ற வரலாற்று கதைகளுக்கு தமிழ் ஸ்டோரி புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.